ஹலோ வீவர்ஸ், இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு கடல் பாசி செய்ய போகிறோம். கடல் பாசியை இது மாதிரி சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு டிப் பண்ணி நல்லா எடுத்துகிட்டு கொதிக்கிற தண்ணியில் போட்டு காய்ச்சணும். நல்லா சும்மா அரை டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன்னா அது 1/4 டம்ளர் தண்ணி ஆகிற மாதிரி நல்லா திக்காக காய்ச்சிட்டு அதில் சர்க்கரையை போடணும். கடல் பாசி நல்லா கரைஞ்சிடுச்சு. கரைஞ்ச உடனேயே சுகர் ஆட் பண்ணணும். அதில் சுகர் ஆட் பண்ணி நல்லா கலக்கிட்டே இருக்கணும். கலக்கி கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் கிண்டிகிட்டே இருங்க. கிண்டிட்ட பிறகு அது சுண்டிடும். சுண்டின உடனே காய்ச்சி வச்ச காய்ச்சி வச்ச பால் இருக்குது. தண்ணியே ஊற்றாத காய்ச்சி வச்சுருக்கேன். அதை கடல் பாசியோட மிக்ஸ் பண்ணிடணும். சுண்டை காய்ச்சி ஆற வச்சாச்சு. ஆற வச்ச பாலை கடல் பாசியோடு மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கலரி விட்டுருங்க. கலரி விட்டுட்டு ஒரு பிளேட்லைன்னா ஒரு கப்லன்னா போட்டு ஒரு 5 நிமிஷம் சூடு தண்ணியாக வெளியே வச்சுடுங்க. வெளியே வச்சுட்டு ஃப்ரீசரில் ஒரு 10 நிமிஷம் வச்சுடுங்க. 10 நிமிஷம் கலவர் வச்சுட்டேன்னா அழகான கடல் பாசி சூப்பராக சாப்பிட்றதுக்கு டேஸ்டியாகவும் இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம். இதில் கால்சியம் இருக்கிறதால தாராளமாக எல்லோரும் சாப்பிட்லாம். 1/2 hour கழிச்சு ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துட்டேன் பாருங்கள் கடல் பாசியை. இங்கே பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக நல்லா அழகாக சேர்ந்துருக்கு பாருங்கள். இதில் இதை அப்படியே ஃப்ளைட்டில் ஷிப் பண்ணிவிட்டு நம்ம பிள்ளைங்களுக்கும் கொடுக்கலாம், நம்மளும் சாப்பிட்லாம். இன்னொன்று இதில் ப்ரோட்டீன் ரொம்ப அதிகம். குழந்தைங்க பால் சாப்பிடாத பிள்ளைங்கள பால் இது மாதிரி காய்ச்சி இது மாதிரி கொடுத்தா குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாக இருக்கும். ஓகே பாய். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.